வேலை இங்கேருந்து ஒரு வழியாக கிளம்பிட்டேன். குட் மார்னிங் ஹனி, பாய் மசூரி. தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் லெசன். ஓகே, ஸோ ஒரு வழியாக மசூரி பாய். மெனி மெமரிஸ், மெனி டேஸ். ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிட்டேன். There is a multiple reason behind in that, but one thing for sure, it's really hard to survive. It's really hard to survive where you, though you have known people around or whatever it is, but here and there something will make you feel bad. You have to figure out and move forward. And next எங்கே போகிறேன் அப்படின்னா யமுனோத்ரி. ஸோ ஸ்பிரிச்சுவல் ட்ரிப். இதுக்கு மேலே எல்லாத்தையும் மேலே இருக்கும் பார்த்துக்குவோம். அண்ட் பீஸா ஐஸ்பர்க் மெமரிஸ், அனதர் மெமரிஸ். சாப்பிடல, இந்த ட்ரெஸ் எதுவும் வாஷ் பண்ணல, டீ கூட குடிக்கல, வெறும் 4-5 பாதாமை சாப்பிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். முதல்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி 20 ரூபாயா பாயாங்கிட்டு ஆனே வாக்கு எல்லாம் போயிடுச்சு. நக்கிழமைக்கு 20 ரூபாய்மா, 20 ரூபாய். நீ சட்டியை தூக்கிட்டு சுற்றுற, நான் சட்டியை தூக்காமல் சுற்றுறேன்டி, அதாண்டி டிஃப்ரெண்ட்டு. நைஸ். ஸோ டைம் இப்போது 10:45. எவ்வளோ ஹவர்ஸ்னால் 125 கிலோமீட்டர்ஸ். சரியான ஹில் ரோடு. போய் பார்ப்போம். ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி எங்கேயாச்சும் சாப்பிட நிறுத்தணும். மெமரி ஸ்டோரேஜில் வேறு கம்மியாக இருக்குது. நான் பாட்டுக்கு ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தேன், அது போய் ஸோ கண்டென்ட்டு மிஸ் ஆகிடும். அதனால் நெக்ஸ்ட் எங்கேயாச்சும் சாப்பிட நிறுத்திட்டு பார்த்துக்கலாம். அதுவரை ஜஸ்ட் டேக்கிங் பிரேக் ஃபார் ரைட். இந்த ஒரு பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணணும். நான் இருக்க இடத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் வந்தால் ஒரு ஃபால்ஸ். அது பேர் கெம்ப்டி ஃபால்ஸ். எப்போ பார்த்தாலும் டிராஃபிக்காக இருக்கனால நான் அந்த ஃபால்ஸுக்கு நான் போகணும்னு ஆசையே படலை, போகவும் இல்லை. என்னடா ஒரு மாதிரி ரோடு ஃபுல்லாக குப்பையாக இதுவாக இருக்கே அப்படின்னு பார்த்தா மழை பெஞ்சதில் எல்லாம் சரிஞ்சிட்டு வந்திருக்கு. இதோ இந்த இடம்தான். யாரும் யாரையும் மதிக்க மாட்டாங்க. நீ திருப்பு, நீ நிறுத்து, நீ இங்கே போ அங்கே போ, சரியான ஃபன் பண்ணுவானுங்க இங்கே இருக்கணுங்க. இந்த வரு எங்கேயோ மென்டல் மாதிரி நிற்கிது. இங்கே இருக்க வடக்கு நண்பர்கள் ஒரு கிட்டத்தட்ட எல்லோரும் இங்கே தான் வருவாங்க, குடும்பம் குழந்தை குட்டியாக. இந்த டிராஃபிக். இப்படி தான் டிராஃபிக் இங்கே இருக்கும். ஆக்சுவல் டிராஃபிக்லாம் கிடையாது. இந்த ஃபால்ஸ் மெயின் ரோட்லேயே இருக்கனால வேறு ஆப்ஷன் இல்லை. இங்கே இருக்கவங்களுக்கு இதான் மெயின் பிஸ்னஸ் போல், பார்க்கிங்கு, ஃபுட்டு. அதனால் நின்று இது பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு திருப்புவாங்க. ஸோ இந்த டைமில் ஹிமாச்சலுக்கு அப்புறம் ஓரளவுக்கு மாடரேட் வெதராக இருக்கிறதுனா மசூரி தான். ஏன்னா தேராதூன்லாம் சரியான வெயில். அப்புறம் பாதி வண்டியில் இந்த மாதிரி கண்ணாடி தான் இல்லாமல் இருக்குது. ஹனி போக முடியல.
பைப் பார்க்கிங்காவது இதாவது போய அப்பா வெறும் ஆலு பரோட்டா ஸ்மெல்லாக இருக்குது. என் வாழ்க்கையில் இனிமேல் ஆலு பரோட்டா சாப்பிட்டேன் முடிஞ்சுங்கிற மாதிரி. ஆனால் வேறு வழி இல்லையே, அதுதானே சாப்பிட்டானோ. யார் தேசம் தம்பி மாதிரி இருக்காரு. எல்லாம் இந்த ஃபால்ஸுக்கு வந்த க்ரௌடு தான். நம்ம ஊருக்கு எப்படி குற்றாலமோ அந்த மாதிரி தேராதூன் மசூரிக்கு இந்த ஃபால்ஸ். சோப்புட்டப்பா ஓரமாக போ. அவ்வளோதான் இங்கே போகிறது. இது கொஞ்சம் கம்மி. ஓகே, மழை நிறையா வேலை பார்த்துட்ருக்கு. இது எல்லாமே இந்த ஃபால்ஸ்க்கு வந்த கார் தான். இது வரையும் அந்த ஃபால்ஸ் வந்த க்ரௌடு. ஓகே, அடுத்த சாப்பிட்ற இடம் இங்கே ஏதாச்சும் கண்டுபிடிப்போம். முதல்ல ரொம்ப தூரம்லாம் நான் தாண்டலை. ஒரு 10 கிலோமீட்டர் தான், 10 கிலோமீட்டரில் ஒரு 5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். அதுக்குள்ளே இத்தனை டிராஃபிக், இத்தனை க்ரௌடு. சாரி. ஓகே, அடுத்த பிளேஸ் 12:45. பசி தாங்கலை, சாப்பிடுவோம் முதல்ல. டைம் இப்போது ஆல்மோஸ்ட் 1 o'clock. நான் இன்னும் 75 கிலோமீட்டர் போகணும். ஸோ அந்த 75ல் எல்லாம் இந்த ரோடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் 75 கிலோமீட்டர் 2.25 மணி நேரம் ஜேர்னி. பை த வே, இந்த இதில் மழை வந்துடக்கூடாது. ஏன்னா சார்தாம் யாத்திரை இந்த டைமில் இப்படி நான் தொடங்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹனி பார்த்துக்கலாம். அப்புறம் பைதவே சாப்பாடு 100 ரூபா. 2 சப்பாத்தி, ஒரு கொஞ்சம் ரைஸ், ஆளு விட்டு. ஐயோ சத்தியமாக உள்ளே போகல. எனக்கு இப்போதைக்கு என்ன வேணும்னா சாம்பார் சாதம் வேணும், தொட்டுக்க வந்து மாங்காய் ஊறுகாய் அந்த மாதிரி இது வேணும். பெட்ரோல் பங்கு இங்கே இருக்குது, இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். மேலே போய் எவ்வளோ இங்கேனா ஒரு 97 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பாசம் தெரியாது. ஓ புதுசா, நல்ல வேலை. சரி, ஏமாந்துட்டே ஹனி. சரி விடு, அடுத்த பங்க் எப்படி பரோட்டா ஒரே நிறையா பங்க் இருக்கும், அங்கே பார்த்துக்கலாம். சரி, லெட்ஸ் கோ. $94 இங்கே பெட்ரோல். நிற்கணும், என்கிட்ட பாசெல்லாம் இல்லை. रजिस्ट्रेशन नहीं नहीं यमुनोत्री नहीं है ना, यमुनोत्री रजिस्ट्रेशन चाहिए. फक नहीं इधर
हाँ ஓ காட், நான் கேதார்நாத் தான் இருக்குன்னு நினச்சிட்டு நான் எடுக்கலை. பார்த்தா இங்கேயும் கேட்குறாங்க. நைஸ். ஸோ சார்தாம் வர்றதுக்கு கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வரணும் போல். இல்லை என்ட்ரி மட்டும் எடுத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. மொபைல் நம்பர், गाड़ी नंबर TN47 BW 7274 Thank you. வசனா, தேங்க்யூ. அவ்வளோதானா? ஜஸ்ட் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கணும் போல். என்ட்ரி. ஓகே, தேங்க்யூ. பரவாயில்லப்பா, வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் செக் பண்ணி எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ரோடு அதுக்கு மேலே இருக்குது. மேபி யாத்திராங்கனாலேயான்னு தெரியல. நல்லா இருக்குது வெதர். ஓகே, மழை மட்டும் வந்துடக்கூடாது. கங்தாரி யமுனோத்ரி கரடியா கரடி. हाँ यमुनोत्री गाड़ी का ना नंबर लिखा देना. ओके, किधर? ओके, बुलेट खड़ी है ना. हाँ सर, TN47 BW हाँ 7274 एक. हाँ थैंक यू. என்ட்ரி ஸ்பாட் அது. இதோட ரெண்டாவது என்ட்ரி போட்டு கிளம்பிட்டுருக்கு. ஸோ டோட்டலி 2 என்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்ததும் அந்த பாஸ், அதுக்கப்புறம் இங்கே யமுனோத்ரிக்கு ஒரு என்ட்ரி பாஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்தோ வெல்கம் டு தி ஆஃப் ரோடு. நான் அப்படியே பளபளன்னு துபாய் ரோடு மாதிரி இருந்துச்சுன்னு நினச்சேன். நம்ம உத்தரகாண்ட் மலையெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து குறைச்சி எடை போட்டுறக்கூடாது. இவங்களோட எஃபெக்ட் அப்பப்போ இப்படி தான் கொடுத்துட்ருப்பாங்க. இன்னும் 24 கிலோமீட்டர் பக்கத்தில். ஆனால் கோவில் ப்ளஸ் 5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங். அந்த ட்ரெக்கிங் தான் பெரிய டாஸ்க்கு. என்ன பண்ண போகிறேன்னு சத்தியமாக தெரியல. ஒரு மணி நேரம் தானே, மழை வரத்துக்குள்ளே எங்கேயாச்சும் முதல்ல போய் செட்டிலாம். யமுனோத்ரி ரோடு பிகினிங்க்கு 15 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கேன். சரியான ஸ்ட்ரிப்பான ரோடாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் திருப்புறதெல்லாம்.
எங்கடா போகிறீங்க? ஹனுமன் சட்டி, ராஞ்சட்டி, புல் சட்டி. இப்போ இங்கே ஸ்டே கண்டுபிடிக்கணும் பட்ஜெட்டுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு டாஸ்க் அது. வெதர் வேறு லெவலில் அதுக்கு மேலே இருக்குது. மழை மட்டும் வந்துடக்கூடாது கொஞ்ச நேரத்துக்கு, அதுக்கப்புறம் வந்தால் பிரச்சனை இல்லை. அண்ட் ரொம்ப ரிஸ்கியான ரோடாக தான் இருக்குது எல்லாமே. ஓகே, சீக்கிரம் தங்குறதுக்கு இடத்த இடம் ஆரம்பிப்போம். ஒரு 10 கிலோமீட்டருக்கு பக்கத்துலேருந்து. Oh my god, Dreamland. டிஃப்ரெண்ட் வைப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே. ஒரு வேற ஒரு உலகம் மாதிரி இருக்கு. ஓ, ஃபுல் ரிஸ்க்கு பட் ஸ்டில் ஓகே. நைஸ். ஹாப்பி ஹனி. மழை வந்தனால ரோடே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. Dormitory also available. முன்னாடி போகலாமா இடைஞ்சு போமா? एवढं कितना कितना? एक मिनट. रूम कितना सर? रूम आपको चाहिए सिंगल है? आप सिंगल ले ले. कितना? 1000 रुपीज. नहीं नहीं, क्या देंगे? मैं 2-3 चाहिए. मैं कल परसों निकलेंगे. दो नाइट चाहिए. हाँ. थोड़ा कम करो ना. 1800 दे देना 2 दिन का. 1800 में कम कहीं नहीं मिलेगा. गाड़ी की सुरक्षा पूरी है. सीसीटीवी लगा है. कोई कितना कितना? 1800 दे देना. नहीं, मैं अकेले. 16 दे देना. 15 2 दिन के 2 दिन से सही कहा. 1500 रुपये 2 दिन के 750 रुपये हो गया. कम नहीं 800 तो करिए. 8 बोल रहा हूँ मैं.
कौन सा सर? ओके तो किसी साइड से भी लगा ओके. கொஞ்சம் அவுட்டராக இருக்குது. ஸோ கொஞ்சம் हाँ भाई பார்த்து எடுத்துருக்கலாமா? ரெஸ்ட் ரூம் பங்கமாக இருக்க போது. जरा 5 मिनट वेट करिए, मैंने पोछा लगाया था इसमें. हाँ ओके. मैंने पोछा लगाया है. हाँ कोई बात ஒன்றும் இல்லை, வெறும் ஈ மட்டும்தான் முடிச்சிட்ருக்கு. பாத்ரூம் ஓகே தான். हाँ मतलब वहीं से चला कर लेके आए हो? हाँ कितने दिन का टूर हो गया? 1 महीने. 1 महीने का हो गया. ஓகே. இன்னும் நிறைய ஈதான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. சார்தாம் யாத்திரை இதை வச்சு எப்படி போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு யமுனோத்ரி, ஆனால் இங்கேருந்து ட்ரக்கு 5 கிலோமீட்டர். இதையெல்லாம் பண்ணி அந்த கோயில் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறேன்னா இல்லைங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாது. இங்கே ஸ்டே வேறு ரொம்ப காஸ்ட்லி, 750 ரூபா. சட்டுப்பட்டு நாளைக்கு முடிச்சுட்டு வந்து கிளம்பணும், இல்லாட்டி முடிஞ்சு நல்லாயிருக்கு. அப்போ पुल पे ले जाऊंगा ना. हाँ पुल क्रॉस करके. ஸோ நான் நாளைக்கு தான் வந்து டெம்பிள் பார்க்க போகிறேன். பட் இங்கே சுற்றி பக்கத்தில் சின்ன சின்ன டெம்பிள் இருக்குது. நான் தங்கியிருந்த இடத்துல இருந்தவங்க கூப்பிட்டாங்க, சரின்ட்டு வந்துட்டேன் இந்த டெம்பிளை பார்க்குறதுக்கு. இது வந்து ட்ரெக்கிங்லாம் போகல, இது 5 வேலை இருக்குது. ஸ்பெஷலாக இன்னைக்கு पहनो. अंदर उतारनी है, आ गया बेटा. ஜாலியாக விளாட்றாங்க.
பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒருத்தங்க 500 ரூபாய் தலை நீட்டவும் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைன் ஹேப்பன்ஸ். मेरे पास पैसा नहीं है. ஓகே, தரிசனம் முடிஞ்சது. ஸ்டார்ட் பண்ணலாம். டன் ஃபார் தி டே.